ஹாய் வணக்கம் மக்களே. நான் நல்லா இருக்கிற மக்களே. நீங்களும் எப்படி சும்மா இருக்கிறீங்களா எல்லோரும் மக்களே? நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஆல்ஸ்பர்ட் கெண்டியில் சேர்ச்சுக்கு வந்தேன் நான் மக்களே. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் என்ன விசேஷம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறு மக்களே. குருத்தோலை ஞாயிறுக்கு எங்கள் இடத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் இங்கே ஆல்ஸ்பர்ட் இந்த கெண்டு சேர்ச்சி நான் முதல்ல வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த சேர்ச்சி தான் வந்து அந்த குருத்தோலை பாம் சண்டே இன்றைக்கு. அப்போ அந்த குருத்தோலை பூசை நடக்க போகுது, சிலுவை பாதை நடக்க போகுது. நிறைய தமிழ் மக்கள் வந்திருக்கிறோம். அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட போகிறோம். இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சிலுவை பாதை பூசை குருத்தோலை ஞாயிறு நடக்க போகுது. அப்படி உங்களை எல்லாம் படியாக பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா மக்களே. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனுக்குடனே நான் உங்கள் வீடு தேடி வருவேன் மக்களே. மற்றது மக்களே என்னென்னு சொன்னால் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. மற்ற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்களன்னு சொல்லி மக்களே. ஓகே மக்களே, வாங்க அப்படியே வீடியோக்குள் போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, இப்போ கேரளா மக்கள் இந்த பூசை முடிஞ்சுது. இப்போ அதை முடிஞ்சானா எங்களுக்கு தோங்க முடிஞ்ச இப்போ இல்லை மொழியில் வந்து நிறைய மக்கள் நிற்கிறேன், கேரளா மக்கள்காரங்க. அது முடிஞ்சு போய் நிற்கணும். இது முடிஞ்ச உடனே இப்போ எங்களை பூசை வாங்க போகும் மக்களே. எங்களை மக்கள் இப்போ வந்து இருக்கணும். இப்போ கொஞ்சம் எம்ஜிஆருக்கு இன்னும் கொஞ்சம் தலைவருங்க சனம் நிறைய மக்கள் வருவாங்க. ரொம்ப மக்கள் என்னென்னு சொன்ன மக்களே. இப்போ அந்த சனங்களில் வந்து நிற்கிறோம். பெருசாக குளிர் இல்லை, நல்லா வெயில் அடிக்குது, நல்லா காற்று ஒன்றும் இல்லை. காற்று இருந்தால் தான் குளிர் காட்டுமா. இப்போ குளிர் இல்லை, லேட்டாக இன்னும் தெரியல. இப்போ சனங்களில் வந்து நிற்கணும். எங்களை கேரளா மக்கள் போயிடும் முடிஞ்சு அப்படியே வெயிட் பண்ணுங்க, தொடருவோம். ஓகே. ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்ற பொழுது நகரம் முழுவதும் கரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர் இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் செய்தி. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த குருத்தோலைகள் உங்களுடைய கரங்களிலே வழங்கப்படும். குருத்தோலையை வாங்கி அவ்விதமாக உங்களுடைய இடத்திலே நில்லுங்கள். குருக்களும் கூடப்பணியாளர்களும் ஆயரும் முதலில் பவனியாக செல்வார்கள். அவர்களுக்கு பின்னே நீங்களும் பவனியாக ஆலய முற்றத்துக்கு செல்ல முடியும். இருந்தால் புறா வந்தாருங்க எல்லாரும் கொடுப்போம். தேங்க்யூ.
முகத்தை மறைக்கவில்லை. இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாழ்க்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள். தங்களுக்கு படித்தபடியே சீடர்கள் செய்யப்பட்டு பாஸ்காவிற்கு ஏற்பாடு செய்தார்கள். His mind that, my God, why do you stick with me? Whenever Jesus was baptized in the river Jordan, a voice came from heaven saying, இவ்வுலகை வாட்டி வதைக்கும் கொடிய போர்கள், துன்பங்கள், துயரங்கள் எம்மை விட்டு நீங்கவும் உலகையாளும் தலைவர்கள் மனித மாண்பினை பேணி ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து இவ்வுலகையும் உலகமாந்தர் யாவரையும் அமைதியின் பாதையில் இட்டுச் செல்ல அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, தொடங்கியிருக்கும் இப்புனித வார வழிபாடுகளில் நாம் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களே இப்போ வந்து சாப்பாடு பிரேக் பண்ணிட்டுது. சாப்பிட்டு தான் திருப்பி சிலுவைப்பாதை போகிறோம். நிறைய கார் நிற்கிது. எல்லோரும் சாப்பிட போய் கண்டிக்கணும். நானும் இப்போ சாப்பிட போகிறேன். பசிக்குது. பிரேக் விட்டுருக்கு. இப்போ பிரேக் முடிஞ்சு தான் சிலுவைப்பாதை போகும். என்னென்னு சொன்ன மக்களே, இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ திரும்பி போகிறோம். சிலுவைப்பாதை வாங்க போகுது. இப்போ பிரேக் விட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு இப்போ திரும்பி சிலுவைப்பாதை வாங்க 3 மணிக்கு அதுதான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ முதல் வந்து குளிரையில இப்போ சரியான குளிர் வாங்கி காற்றடிக்குது. விடிய நல்லா இருந்தது. இப்போ லைட்டாக குளிருது. ஓகே, பரவாயில்ல. வந்து நாங்கள் கடவுள்கிட்ட அப்படியே கும்பிட்டு தானே போகணும். அப்படியே தொடருவோம் வாங்க மக்களே. சிலுவைப்பாதை நடக்கிறதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு அப்படியே. இப்போ நாங்கள் வந்து என்ன சிலுவைப்பாதை வாங்கல உள்ள போய் முளைஞ்சி வளர்த்துட்டு கும்பிட்டு வர போகிறோம். அப்படின்னு சொன்னேன். நல்ல அமைதியான ஆட்டத்துக்குள்ள அமைதியாக நிற்கணும்.
இறைவனுக்கு அடுத்ததாய் நாங்கள் போற்றுகின்ற உன்னத கொடையும் தாய். இன்று இறைவன் எங்களிடம் ஒப்புவித்திருக்கின்ற பிள்ளை செல்வங்களை ஆண்டவரை நோக்கி நாங்கள் வழிநடத்துகின்றோமா, அல்லது உலகியல் விழுமியங்களுக்கு ஏற்ப பிள்ளைகள் விசுவாசத்தை பலத்தை காட்டுவதற்காக, எங்களுடைய வளத்தை காட்டுவதற்காக, எங்களுடைய பணபலத்தை காட்டுவதற்காக, பெருமைக்காக செய்யப்படுவது. சீமோன் செய்த உதவி அமைதியான நேரங்களையாவது பரிசுகளாக கொடுப்போம். உங்களோடு நான் இருக்கிறேன் என்று. உங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி. நாங்கள் மற்றவர்களுடைய பிள்ளைகள் மட்டிலே, மற்றவர்களுடைய குடும்பங்கள் மட்டிலே, மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமே ஏன் கொடூரக்காரர்களாக மாறுகின்றோம்? இந்த நிலையில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய அன்பை இருதயத்தில் கொண்டு வாழுகிறவர்களாக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இங்கு இயேசு சிலுவையிலே மரணிக்கின்றார். இயேசுவின் மரணம் எங்களுக்கு விட்டு செல்லுகின்ற உன்னதமான செய்தி. மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. உலகத்தில் வாழுகிறவர்கள் நீதிக்கான குரலையும் உண்மைக்கான வாழ்வையும் மரணம் என்கும் ஆயுதத்தினால் முடித்துவிட துடிக்கின்றார்கள். இன்று ஒருவேளை வாழ்வு செலுத்தி போய் தற்கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு விரக்திக்கு நாங்கள் வருகின்ற பொழுது ஒன்றை நாங்கள் ஆழமாய் மனதிலே நினைத்துக் கொள்வோம். மரணத்தோடு வாழ்வு முடிந்து விடுவதல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. மரணம் கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். இயேசுவின் கல்லறை வெற்று கல்லறையாய் காட்சி தருகின்றது. மரணம் தன் பிடியில் அவரை வைத்துக் கொள்ள வலுவிழந்து போனது. புனித பவுல் கூறுகின்றார், நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு நீங்கள் உயிர்த்தெழுவீர்கள். இது பார்ப்போம். புனித வாரம் ஓடுகின்ற நாட்கள், இந்த தவக்காலமும் புனித வாரமும் கடந்துவிடும். மீண்டும் பழைய மாதிரி எங்களுடைய வாழ்வு, அதே பாவங்கள், அதே கோபதாபங்கள், அதே பெருமை, இவற்றோடு நாங்கள் வாழப் போகின்றோமா? அல்லது இந்த 2026 ஆண்டவருடைய தவக்காலம், அருளின் காலம் எங்கள் பாவங்களுக்கு கல்லறையாகவும்
திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல. ஒரு காலத்திலே நாங்கள் ஊரில் வாழ்ந்த பொழுது எங்களை சுற்றி ஏராளமான உறவுகள் இருந்தது. கலங்கி போகின்ற பொழுது, கண்ணீர் விடுகின்ற பொழுது எங்களை அரவணைக்க, ஆறுதல் சொல்ல எத்தனையோ உறவுகள் எங்களுக்கு முன்னிலே இருந்தது. ஆனால் இன்று கவலையின் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை கேட்டிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை கேட்டிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன நம்பிக்கையோடு பாடுவோம், மன உறுதியோடு பாடுவோம். உண்மையே நாங்கள் நம்பி வாழுகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை கைவிடாதே சுவாமி. என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே. போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை கேட்டிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல. உண்மையே நம்பி வாழுகிறேன், உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நன்மை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை வண்ணான், கலக்கமில்லா அன்பு, கருணை நிரம்பு, கலக்கமில்லா அன்பு, கருணை நிரம்பு. என்னென்னு சொன்னால் மக்களே, சிலுவைப்பாதை முடிஞ்சு பூசெல்லாம் முடிஞ்சது. நாங்கள் இப்போ வேறங்க சரியாக மழை பெய்யுது வேறங்க. பூசை சிலுவைப்பாதை முடிஞ்ச உடனே தான் மழை பெய்யுது வேறங்க. குமையில தேத்தினி ஊற்றுறோம், தேத்தினி ஆத்திரியும் கூடாது வேறங்க. காரக்கு இருக்கிறோம், வெளியில் போயிடலாம், மழை பெய்யுது. எல்லாம் முடிஞ்சது. சிலுவைப்பாதை முடிய கணக்காக மழை பெய்யுது வேறங்க. கடவுள் இதை பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்றைக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் பூசையெல்லாம் படியாக பார்த்தோம். சிலுவைப்பாதை ஃபுல்லாக ஃபுல்லாக முடிச்சிட்டோம். படிவாக கும்பிட்டாங்க எல்லாரும் நினைச்ச மக்கள் எல்லாம் அவங்களெல்லாம் வச்செல்லாம் கும்பிடுறாங்க. எல்லாரும் சும்மா இருக்கணும், எல்லாரும் துன்பமெல்லாம் இருக்கணும் மக்களே. வேறு என்ன மக்களே, பிளேண்டி ஊற்றியாச்சும் குடிக்க போகிறேன் பாருங்க. மழை தான் பெய்யுது. நீ பிளேண்டியை குடிச்சிருக்கலாம் போகிறோம் போயிட்டு. வேறு என்ன மக்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன மக்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே. பாய் பாய் சொல்லுங்க மேம். பாய். குளிர் தானே, சரியான குளிர் தானே, பயங்கர குளிர். உண்மையில முதல் முடிஞ்ச பிறகு குளிர் இல்லை, இப்போ இந்த குளிர் அவ்வளோ கிட்டுது. ஓகே மக்கள், நிறைய சனம் வந்தது அன்றைக்கா. நான் பெருசாக முதல் போன வருஷம் மாரி வரையில் என்ன இந்த வெதர் சரியில்லைண்டாக சில மக்கள் வரையில். ஓகே, எல்லோரும் கடவுள் ஆசீர்வதிப்பார் உங்களை எல்லோரையும்.
கோயிலுக்கு வராங்க, உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார் மக்களே. ஓகே பாய்.